அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. முருகன் நம்ம வீட்டுல வேலை பாக்குறவன். அப்படி இருக்கிறப்ப நீ அவனோட சேரணும்னு ஆசைப்படுறது இந்த ஜென்மத்துல நடக்காது. வெக்கத்தை பாருங்க ஆண்டி. தரகரே, போன்ல பேசுனீங்களே, என்ன சொன்னாங்க? பொண்ணு வீட்ல தானே இருக்கு, வெளியே எங்கேயும் போயிடலையே. பொண்ணு எங்கம்மா போயிட போகுது, வீட்டுல தாமா இருக்கு. அதுக்காக கேக்கல தரகரே. பொண்ணு சொந்தக்காரங்க வீடு, ஃப்ரெண்டு வீடுன்னு எங்கேயாவது போயிடுச்சுன்னா நாம அவ்வளவு தூரம் போயிட்டு வேஸ்ட் ஆயிடும்ல, அதுக்காக கேட்டேன். இல்லம்மா, பொண்ணு வீட்டுல தான் இருக்கு. பொண்ணோட அப்பா அண்ணனு மட்டும் காலையில வேலை கிளம்பி போயிட்டாங்களாம். அவங்களையும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். இதெல்லாம் பத்தாது தருகிறே. நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டோம்னு ஏதாவது காரணம் கீரணம் சொல்லி பொண்ணை வெறும் கையோட கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திட போறாங்க. இந்த பஜ்ஜி சுஜி டீ காஃபின்னு ஏதாவது கொடுக்க சொல்லுங்க தருகிறே. அதெல்லாம் சொல்லிட்டேன் தம்பி. இன்னும் அவங்க கன்னித்தன்மையை இழக்காம தான் இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தானே அர்த்தம்? சரி, இந்த பஜ்ஜி சொஜ்ஜி மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? இன்னொன்னு இருக்கு, அத சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. அட சொல்லுங்க தம்பி, இதுல என்ன இருக்கு தப்பா நினைக்கிறதுக்கு? அது ஒண்ணும் இல்ல. பொண்ணு காஃபி எல்லாம் கொடுத்து முடிச்சதும் மாப்பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து ஒரு பாட்டு மட்டும் பாடணும். அது எந்த பாட்டுனா, இந்த ஜானகி தேவி ராமனை தேடி இரு விழிவாசல் திறந்து வைத்தாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. இத நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எங்க மாப்பிள்ளைக்கு பாட்டுனா ரொம்ப உயிர். என்னடா மாப்பிள்ள, கரெக்ட் தானே? டேய், சும்மா வாயை மூடிட்டு வாயேண்டா. சரவணா, நீ எங்க கூட வந்ததுனாலதான் உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்கய்யா. முருகா, என்ஜினியரை பிக்கப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்கய்யா. பண்ணிட்டியா? கார்ல ஏறின உடனே போன் பண்ண சொன்னல, மறந்துட்டியா? ஐயா, நான் மறக்கல. நான் உங்களுக்கு கால் பண்ண, நீங்க தான் பிக் பண்ணல. நான் தான் எடுக்கலையா? சரி சரி, எங்க வந்துட்டு இருக்க? இப்போ பாலக்கரை பக்கத்துல வந்துட்டேங்க ஐயா. இன்னொரு 10 நிமிஷத்துல மேக்சிமம் வீட்டுக்கு வந்துருவேங்க ஐயா. சரி, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா வா. அப்புறம் இன்ஜினியர் கிட்ட டீசெண்டா நடந்துக்கிட்டல? ஆமாங்க ஐயா. அவர் நல்ல மூட்ல தானே வர்றாரு? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஐயா, நல்லாதான் இருக்காரு. சரி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா, நான் வச்சிடுறேங்க ஐயா. யாரு இவன்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனா என்னமோ பெரிய மினிஸ்டர் ரேஞ்சுக்கு மரியாதை கொடுக்குறாங்களே. ஈஸ்வரன் ஐயா யாருக்காகவும் எதுக்கும் பணிஞ்சு போற ஆள் கிடையாது. ஆனா இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு? அதுவும் இல்லாம இவன் காவேரி அம்மாவை பத்தி வேற விசாரிக்கிறான். ஒண்ணுமே புரியலையே. சிவா அண்ணா, போய் நம்ம லேப்டாப் எடுத்துட்டு வா. சரிண்ணா. அவர்கிட்ட கொடு. இந்தாங்க. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். காவேரி வீட்ல இல்லையா? பக்கத்துல தான் போயிருக்கா. இப்போ வந்துருவா. நீங்க அக்கவுண்ட்ஸ் பாருங்க.
அக்கவுண்ட்ஸ் பார்க்க வந்தவன் எதுக்கு காவேரியை பத்தி தேவையில்லாம கேக்குறான்? அண்ணனும் இப்ப வந்துருவான்னு சமாளிக்கிறாரே, சரியில்லையே இது. போனா சாருக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஆ சரி. அது ஏன்னா இன்ஜினியர் அக்கவுண்ட்ஸ் பார்க்க வரல, காவேரிய பொண்ணு பார்க்க வர்றாரு. என்னங்க சொல்றீங்க? காவேரிய பொண்ணு பார்க்க வராரா? இதை எங்க முன்னாடியே சொல்லல? எல்லாம் காரணமா தான். உன்கிட்ட சொன்னா நீ காவேரி கிட்ட சொல்லுவ, அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏ தெரிஞ்சா என்ன, அதுல என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறவங்க முதல்ல பாத்துக்கணும். அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணு பார்க்க முறைப்படி வீட்டுக்கு வர வைக்கணும். இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையோ தடவையா மீட் பண்றத வீட்டுக்கு வெளியில ஹோட்டல்லையோ இல்ல வேற இடத்துலயோ வைப்பாங்க. நான் வெளியில எதுக்கு, வீட்லயே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அதான் மாப்பிள்ளை மாதிரி வராம அக்கவுண்ட்ஸ் பாக்குற மாதிரி வாங்கன்னு சொல்லிருக்கேன். ஓ அப்படியா? இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஹலோ, சொல்லுமா. ஏங்க, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டீங்களா? ஒண்ணு போன் லைன் போக மாட்டேங்குது, லைன் போனா நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. மார்க்கெட்ல என்னதான் நீங்க வேலை பாக்குறீங்க, ஒரு போனை கூட எடுக்காம? ஏய் சும்மா கத்தாத. மார்க்கெட் எரிச்சல இங்க போன் அடிக்கிறது ஒண்ணுமே கேட்கல சுத்தமா. ஆமா ஆமா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. நம்ம அமுதாவை பொண்ணு பாக்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. ஏ என்னடி சொல்ற? எப்படி வந்தாங்க? நீங்க இந்த பக்கம் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனீங்கல்ல, அந்த பக்கம் தரகர் போன் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம், பொண்ணை ரெடி பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. காலையில இருந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, போன் ரீச்சே ஆகல. ரிங்கு போகும்போது நீங்களும் எடுக்கவே இல்ல. ஏமா இப்படி ஒரு தகவலும் சொல்லாம திடுதிப்புன்னு கிளம்பி வந்தாங்கன்னா என்ன பண்றதுமா? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா சமாளிக்க தான் வேணும். வரவங்கள வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? சரி சரி, முருகன் வீட்ல தானமா இருக்கான். அவன் எங்க வீட்ல இருக்கான்? அவனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னதும் தோ வரேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணும். சரி சரி, ஒண்ணு கவலைப்படாத, அவன் வந்துருவான். நான் வரதுக்கு எப்படி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். அதுவும் இல்லாம லோடு பாதி இறக்கிட்டு பாதி இறக்காம இருக்குமா. ஆளுங்க வேற யாரும் வரல. அப்படியே போட்டு வந்தா ஐயா வந்து திட்டுவாரு. நான் எல்லாத்தையும் இறக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நான் வரதுக்குள்ள முருகன் வந்துட்டான்னு வச்சுக்க, மாப்பிள்ளை வீட்டுல பேசிக்கிட்டு இருக்க சொல்லு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்து சேருங்க. என்ன பண்றது, இப்படி நல்ல காரியத்து கூட போக முடிய மாட்டேன். ஹலோ, என்ன கரப்டான ஃபைல்ஸ்லாம் ரெக்கவரி ஆகுமா ஆகாதா? அதாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஹலோ, கடைசியா கேக்குறேன், உங்களால முடியுமா முடியாதா? அத சொல்ல முடியாதுங்க. 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, லாஸ்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆப்போசிட்ல வர்றது காவேரி மேடம் மாதிரியே தெரியுது. அண்ணன் கார் மாதிரி இருக்கு. ஓஹோ, அண்ணன் காரே தான். அப்போ முருகன் தானே டிரைவ் பண்ணிட்டு வருவாரு. முருகனே தான்.
காரை நிறுத்த சொல்லுவோம்மா. வேண்டாம் வேண்டாம், அவரே நிறுத்தினாருன்னா பாக்கலாம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? காரை நிறுத்தாம போனா தப்பா நினைப்பாங்க. காரை நிறுத்தி ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாலும் ச்சே, என்ன பண்றது? ஒரே குழப்பமாவே இருக்கே. முருகன் காரை நிறுத்துவாரா? நிறுத்தினா என் மேல தனிப்பட்ட அன்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா அண்ணனுங்க மாதிரி நானும் ஒரு முதலாளி அம்மா. நிறுத்தலைன்னா சின்ன பிரச்சனை தான், நிறுத்தினா பெரிய பிரச்சனை. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? பேசாம பார்க்காத மாதிரி கிராஸ் பண்ணி போயிருவோம். ஆ, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஃபீல் எனக்குள்ள வந்ததும் ச்சே, என்ன அறியாமலே டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டேன். அதே ஃபீல் தான் முருகன் எனக்கும். உங்களை பார்த்ததும் நிறுத்தலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள ஒரே போராட்டம். நீங்க நிக்காம போனதும் நானும் நிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஒரு செகண்ட்ல என்னையும் அறியாம பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். நீங்க அதை சொல்லிட்டீங்க, என்னால சொல்ல முடியல. அதான் 2 பேருக்கும் வித்தியாசம். காவேரி மேடம், என்னாச்சு? அமைதியாயிட்டீங்க, பேசுங்க. நான் என்ன பேசணும்? நீங்க தான் சொல்லணும். நானா? நீங்க தான் கோவில்ல ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வந்தீங்க. ஆனா புவனாமா வந்ததும் என்கிட்ட சொல்லாம நிறுத்திட்டீங்க. அத இப்ப சொல்லலாம்ல? இல்ல, அத நீங்க சொல்லாம இருக்கிறதா நல்லது. முருகன், என்ன சொல்லிட்டு இப்போ நீங்க அமைதியாயிட்டீங்க? எதனா பேசலாம்ல? என்ன பேசுறது? ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? எங்கேயும் போகல. வீட்ல இருந்தா ஒரு மாதிரி டல் அடிக்கும்னு அப்படியே சும்மா வெளியே ரவுண்ட்ஸ் போலான்னு வந்தேன். முருகன், நான் கிளம்புறேன். பார்த்து போங்க. நான் கிளம்புறேன். முருகன், நான் கேட்க மறந்துட்டேன். அமுதாவ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க போல. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியுங்க? நீங்க சொல்லலனாலும் உங்க சம்பந்தப்பட்ட நியூஸ் எதுவா இருந்தாலும் என் காதுக்கு வந்துரும். ஓ, அப்படியா? நல்ல விஷயம் தானே இது. ஆமா, எப்படி மேடம் அது உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எங்க, நான் வர வழியில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க வீட்டுக்கு போக வழி தெரியாம திண்டாடிட்டு இருந்தாங்க. நான் தான் வாங்கன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஓ, அப்படியா மேடம்? ரொம்ப தேங்க்யூங்க. ஆக்சுவலா அமுதாவை பொண்ணு பார்க்க அவங்க வரும்போது நீங்களும் கூட இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். முருகன், எனக்கும் ஆசைதான் முருகன். ஆனா வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரமாச்சு. அண்ணி வாசலையே பாத்துட்டு இருப்பாங்களா, அதனாலதான் நான் வந்துட்டேன். ஆமா 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 ஆமா. ஆக்சுவலா அண்ணனும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க போங்க, பாத்து போங்க. சரியா? தேங்க்யூ. பாய் பாய். நடக்கும். உங்க அண்ணன் தான் எதுக்கு வெளியில எல்லாம் பொண்ணை பார்க்கணும், நம்ம வீட்லயே வந்து பார்க்கட்டும்னு இங்க வர சொல்லிட்டாரு. நீயே சொல்லு காவேரி, இதுல என்ன தப்பு இருக்கு? ஊர் உலகத்துல நடக்கிற விஷயம் தானே. ஆமா காவேரி, நான் கூட வந்த மாப்பிள்ளை கிட்ட நீங்க பொண்ணு பாக்குற மாதிரி வராதீங்க, நீங்க கணக்கு வழக்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தி வைக்கிற சாதாரண அக்கௌண்டன்ட் மாதிரி வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். இவ சொன்னால சம்பிரதாயமா பொண்ணு பாக்குறது, அதை நான் அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. என்னென்னமோனா அப்படி என்னதான் நடந்துச்சு? அதை ஏன் கேக்குற? இந்த முருகன் இருக்கான்ல, அவன் நடுவுல வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டான். அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. முருகன் என்ன பண்ணாரு?
கரப்டான ஃபைல்ஸ்லாம் ரெக்கவரி ஆகுமா ஆகாதா? அதாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் வேணா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? முருகா, நான் வேற உங்களை சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் பிரேக் டவுன் ஆன காஸ்ட்லி காரை சர்வ சாதாரணமா ரெடி பண்ணி கொடுத்தீங்க. இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரே பண்ண முடியாததை நீங்க பண்ணி காட்டி சாதிச்சிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய கில்லாடிதான் முருகன். யானைக்கு அதோட பலம் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அண்ணி, இதுக்கும் இரு முருக கம்ப்யூட்டரை சரி பண்ணி கொடுத்ததுக்கும் உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள உன்னை பார்க்காம திரும்பி போனதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க வர, அதானே? ஆமா அண்ணி, நான் என்ன கேட்க வந்தனோ அதையே நீங்க கரெக்டாவே சொல்லிட்டீங்க. அண்ணி, எதுக்காக அவரு நான் வரதுக்கு முன்னாடியே கிளம்பி போனாரு? அந்த முருகன் கம்ப்யூட்டரை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டானா, அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளோட முகத்தை பார்த்தா. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, புரியுது மாப்ள. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி காவேரி எப்ப வீட்டுக்கு வருவான்னு தானே கேக்குறீங்க? இல்லைங்க. அப்புறம் வேற என்ன கேட்க வந்தீங்க? இல்ல, இப்போ நான் அக்கௌண்ட்ஸ்லாம் சிஸ்டம்ல டைப் பண்ணும்போது மொத்த டேட்டாவும் கரெக்ட் ஆயிடுச்சு. அதான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நீங்க எதுக்கு கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணணும்? அதான் இவன் வந்து டெலீட் ஆன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரெக்கவர் பண்ணிட்டான்ல. அத நினைச்சு ஃபீல் பண்ணாம தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்படுங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால முடியாத ஒரு விஷயத்த உங்க டிரைவர் ஏன் முன்னாடியே செஞ்சு காமிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. என்னால இந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் கடைசி வரைக்கும் சுமக்க முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நான் இதை மறக்கணும். அதை மறந்தா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணா இந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் மறக்க முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? இதுக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். நான் உங்க தங்கச்சி காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியிருக்கும். அப்படி இந்த வீட்டுக்குள்ள வரும்போதும் உங்களை எல்லாம் பார்க்கும்போதும், அவ்வளவு ஏன் காவேரியை பார்க்கும்போது கூட எனக்கு உங்க டிரைவர் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கலாம். நான் நிறுத்திக்குவேன்னு சொன்னது எல்லாத்தையும் சேர்த்துதான். ப்ளீஸ் மாப்ள, அவசரப்படாதீங்க. மாப்ள, ஐயா சாரிங்க ஐயா, என்னாலதான். எதுக்கு சாரி கேட்டுக்கிட்ட? நல்லது தானே பண்ணிருக்க. ஐயா சரிங்க ஐயா, நான் கிளம்பட்டா? என் தங்கச்சியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து என் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடனே போகணும். அதனால தான் பெர்மிஷன் கேட்குறேன். சரி, என்ன கேட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே? சரிங்க ஐயா, இந்தாங்க ஐயா சாவி. டேய், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ வண்டியிலே போ, கார்ல போ. சரிங்க ஐயா, வரேங்க. போயிட்டு வரேங்க. இனிமே அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ம வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விட்டா போதுன்னு தலை தெறிக்க ஓடி போயிட்டாரு. போனா, இதையும் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்னையங்க கத்துறீங்க? நீங்க தானே தப்பு பண்ணிட்டேன்னு ஆரம்பிச்சீங்க. நான் அதை முடிச்சு வச்சேன், அதுக்கு போய் சண்டைக்கு வரீங்க. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? அப்புறம் என்ன சார், பொண்ணையும் பிடிச்சிருக்கு, பொண்ணு ஃபேமிலியும் பிடிச்சிருக்கு. நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிடலாம் தானே? குறிச்சிடலாம். எனக்கு ஓகே தான். மாப்ள, அவங்க கேக்குறது நிச்சயத்துக்கு. நீ முகூர்த்தத்துக்கும் சேர்த்து நாள் குறிக்க சொல்லுவியன்னு பார்த்தா நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கியே. இந்த ஸ்பீடு பத்தாது மாப்ள. சரி, வர வளர்பிறையில நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிடலாம் தானே? எதுக்கு தரகரே இவ்ளோ அவசரப்படுறீங்க? பொண்ணு பாத்துட்டோம், புடிச்சு போச்சுங்கிறதுக்காக நிச்சயம் பண்ண முடியுமா? இன்னும் பார்க்க வேண்டியது பேச வேண்டியதுன்னு எவ்வளவு இருக்குல்ல. பொண்ணை பார்த்தாச்சு,
மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, உங்களுக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அந்த பொண்ணோட அப்பாவே வரலையே. அவரு வராம எப்படி எல்லாம் பேசி முடிக்கிறது? அவரு இருக்காரா இல்ல இவங்க கூட தான் இருக்காரா, வருவாரா இல்லையா, எதுவுமே தெரியலையே. ஆண்டி இப்ப என்ன உங்களுக்கு அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும் அவ்வளவுதானே? எனக்கு இந்த ஊர்ல சிவானு ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட கேட்டு பாக்க. முருகா இப்ப நல்லா கேக்குதுப்பா. சொல்லுங்கப்பா. முருகா இந்த சம்பந்தம் அமைஞ்சு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுன்னா முருகனுக்கு காவடி எடுத்து வரேன்னு வேண்டியிருக்கேன்ப்பா. இந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சிடலப்பா? கண்டிப்பாப்பா, நல்லபடியா அமைஞ்சிரும். இவ்வளவு நேரம் நான் மாப்பிள்ளை கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுதுப்பா. அட ஆமாப்பா, நம்ம அமுதாவோட அழகுக்கும் அறிவுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு மாதிரி தான் தெரியுது. எப்படியாவது இந்த சம்மதத்தை மிஸ் பண்ணிராம நம்ம நல்லபடியா முடிச்சிடணும்ப்பா. முருகா கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ சொன்னா அது எப்பவுமே சரியாதான்ப்பா இருக்கும். ஏய் நீ அமுதாட்ட பேசினியாப்பா? அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதாப்பா? இல்லப்பா, அவகிட்ட இன்னுமே பேசலண்ணா. எனக்கு தெரிஞ்ச அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தம்பி முதல்ல அவன் மனசுல என்ன நினைக்கிறா ஏது தெரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பா அது எல்லாமே நேர்ல பேசிக்கலாம். இங்க பாருங்க, நான் வேற ஈஸ்வரன் ஐயா கிட்ட 1 மணி நேரம் மட்டும்தான் பெர்மிஷன் கேட்டிருந்தேன். இப்பவே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. மத்தது எல்லாமே நைட்டுக்கு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலா பேசிக்கலாம். சரிப்பா, நீ போய் ஈஸ்வரையாவை பாரு, உனக்காக காத்துட்டு இருக்க போறாருப்பா. சரிப்பா, ஓகே, நான் வச்சிடறேன். சரி சரி, நம்ம ராத்திரி பேசிக்கலாம்ப்பா. ஓ இப்ப புரிஞ்சிருச்சு மேடம், இப்ப புரிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த விக்ரம் சேர்மனா இருக்கிற ட்ரஸ்ட என் பேருக்கு மாத்த சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்பீடா போயிட்டு இருக்கு மேடம். அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் கிட்ட சைனை வாங்கிட்டா நீங்க சேர்மன் சீட்ல உட்கார்ந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி ட்ரஸ்டி கமிட்டியை கலைச்சிட்டு நியூ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிடலாம். ஓகே வக்கீல் சார். பட் எனக்கு இதுல கொஞ்சம் கிளாரிபிகேஷன் வேணும். நீங்க இப்ப என் வீட்டுக்கு வர முடியுமா? இத பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைலா பேசிடலாம். வீட்டுக்கா? ஐயோ மேடம், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேனே. சரி, நீங்க எப்போ ஃப்ரீ ஆவீங்க? எப்போ உங்களால வர முடியும்? நாளைக்கு, டுமாரோ மார்னிங் ஓகேவா? டுமாரோ மார்னிங்கா? ஏன் அவ்வளவு லேட்டா மீட் பண்ணணும்? மேடம் மார்னிங்னா மார்னிங் இல்ல மேடம், ஏர்லி மார்னிங். ஒரு 6:30க்கெல்லாம் ஷார்ப்பா வந்துடுறேன். முடியாது, நீங்க ஷார்ப்பா 6 o'clock வந்துருங்க. ஓகே மேடம், உங்களுக்காக நான் ஷார்ப்பா 6க்கெல்லாம். சரி சீக்கிரம் வந்துரு. டேய் வரும்போது பசங்களை கூட்டுவான்னு சொல்றதுக்குள்ள ஐயோ கார்ல போறானே. டேய் 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 முருகா, டேய் டேய் விக்ரமே, டேய் மாப்ள, டேய் நின்றா, டேய் டேய் மாப்ள, டேய் டிரைவரே வண்டி நிறுத்தியா? யோ வண்டி நிறுத்தியா? என்ன காவேரி, நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நீ என்ன நம்ப மாட்டேங்கிற? அதுக்கு இல்ல அண்ணி. ஐயோ காவேரி, கீழே இப்ப பேசுற சத்தம் கேக்குது. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா போலாம் வா. அண்ணி அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து அவங்க கூட என்ன பேச போறேன் சொல்லுங்க. காவேரி, நீ ஏன் திரும்ப திரும்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு புரியல. இப்ப நீ கீழே வரலன்னா உங்க அண்ணன் என்னதான் திட்டுவாரு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அண்ணி இல்ல அண்ணி, நீங்க என்ன கம்பல் பண்றத பார்த்தா இல்ல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீயே யோசிச்சு பாரு, இதுல நான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. இப்போ நீ கீழே வந்து அவங்கள பார்த்தனா உனக்கே என்னன்னு புரிஞ்சிரும். வா. அண்ணி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அண்ணி, எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும் ப்ளீஸ். நீ இப்படி தனியா உட்காந்துக்கிட்டு கண்டதே யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசினீனா உனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதனால தானே சொல்றேன், வா காவேரி போலாம். என்ன காவேரி இப்படி பண்ற? என்ன நம்ப மாட்டியா? இங்க பாரு, நான் உன் அம்மா மாதிரி. நான் என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். தயவு செஞ்சு கிளம்பு. வா காவேரி. சரிங்க அண்ணி,
ஒரு 5 மினிட்ஸ் தரீங்களா? நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மட்டும் வந்துடுறேன். சரி, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம், வந்துடணும் சரியா? ம். என் அம்மா யாரு? வீட்டுக்கு வரப்போறவங்க யாரு? என்னோட கடந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. திருச்சியில வச்சே அவன் கதைய முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி அவனோட டெத் சர்டிபிகேட்ட நாளைக்கு வாங்க ஏற்பாடு பண்ணணும். விக்ரம் பேர்ல இருக்கிற ட்ரஸ்ட என் பேருக்கு மாத்தணும். அப்பதான் விக்ரமோட மொத்த சொத்தும் எனக்கு கிடைக்கும். இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதப்படுத்த கூடாது. பொண்ணுதான். நீங்க உங்க பையன் கிட்ட கண்ணை மூடிட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. அந்த அளவுக்கு உத்தமமான குடும்பம் அந்த குடும்பம். அண்ணே, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அந்த பொண்ணோட அண்ணன் தான். சிவா, ஒரு நிமிஷம், நானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணோட அண்ணன் முருகன் என்கிட்ட தான் டிரைவரா வேலை செய்யறான். நாளைக்கு என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க, நான் போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அப்போ அது நீங்க தான் எனக்கு தெரியாது. அண்ணே, நான் அத சொல்ல வரல. அந்த பொண்ணோட அண்ணன் முருகன் இருக்கான்ல. புரிஞ்சிருச்சு. தம்பி என்ன சொல்ல வராருன்னா, நம்ம அமுதாவோட அண்ணன் முருகன் இருக்காருல்ல, அவரும் நம்ம சிவா தம்பி மாதிரியே கொஞ்சம் முன்கோபி, ஆனா ரொம்ப புத்திசாலிங்க. டிரைவரா வேலை பார்த்தாலும் கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்ய முடியாத வேலையை கூட அவர் அழகா செஞ்சு முடிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு திறமைசாலி. தம்பி இதானே சொல்ல வந்தீங்க? அந்த பொண்ணோட அண்ணனை பத்தி நீங்க பெருமையா சொன்னதும் எனக்கு என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் விக்ரமோட ஞாபகம் வந்துருச்சு. அவரும் நீங்க சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் ரொம்ப அதிகம். பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. சிவா, என் தங்கச்சிய பத்தி நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் தானாவே தங்கச்சி பக்கம் வந்துருச்சு. சொல்டா, என்ன விஷயம் பேசணும்? அது என் தங்கச்சி மகா. பேச்சு சுவாரஸ்யத்துல எங்க வீட்டு மகா இந்த சட்டை நீ போட்டிருக்கத பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க நீதான் மாப்பிள்ளைன்னு சொல்லிருப்பாங்களே. அட ஏன்டா அந்த கதையை கேக்குற? நீ வேற, இது என்னோட ஷர்ட்டே இல்லடா. என்னது, உன்னோட சட்டை இல்லையா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, என்னோட ஷர்ட்ல காஃபி கொட்டிடுச்சுன்னு சொல்லி பொண்ணோட அண்ணன் ஷர்ட்டை அவங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ஓ, அப்ப இது முருகனோட சட்டையா? அவன் இப்படி ஒரு சட்டையை போட்டு நான் பார்த்ததே இல்லையே. அவன் எப்படி இப்படி ஒரு காஸ்ட்லியான சட்டை வச்சிருக்கான்? என்னடா யோசிக்கிற? இந்த ஷர்ட்டுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அது இல்ல. சரி, நீ ஏதோ தனியா பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? டேய், ஏன்டா டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? அது ஒண்ணும் இல்லடா, என் தங்கச்சி மகா இருக்கால, அதான் என் சித்தி பொண்ணு. நீ அவளை பாத்திருக்கல்ல? இல்லடா, நீ அவளை பத்தி நிறைய சொல்லியிருக்கே தவிர, பட் நான் அவளை நேர்ல மீட் பண்ணதில்ல. இப்ப அவ எங்க கூடயே இல்லடா. அவ எங்க இருக்கானோன்னு தெரியல. என்னடா சொல்ற? ஆமா, அவளும் என்னோட மச்சான், அதான் என்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் ஜிகே குரூப்போட எம்டி விக்ரமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள திடீர்னு மிஸ் ஆயிட்டாங்க. என் தங்கச்சி மகாவையும் விக்ரமையும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்டா. டேய், என்னடா சொல்ற?
மிஸ் ஆயிட்டாங்களா? எப்படி? மகாவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு நாள் வெளியூர் கிளம்பி போனாங்க. போனவங்க தான் இன்னும் திரும்பி வரல. 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. என்ன ஆனாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்களா இல்ல? டேய் விடுடா, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நல்லதா இருப்பாங்க, நீ கவலைப்படாத. அதுக்கு இல்லடா, 1 மாசம் ஆயிடுச்சு. அதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் அவங்கள பத்தி விசாரிக்கிறோம். ஆனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட அவங்கள பத்தி கிடைக்கல. இதோ இப்போ கூட என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பாக்குற சாக்குல என் தங்கச்சியையும் விக்ரமையும் எங்கேயாச்சும் பாத்திர மாட்டோமான்னு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். அங்க என் ஒய்ஃப் ஸ்வேதாலா இவங்க இல்லாம ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காடா. சரி, நான் அப்படி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் தங்கச்சிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையே? முதல்ல பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா தான்டா இருந்தாங்க. அப்புறம் எப்படி மிஸ் ஆனாங்க? மாப்பிள்ளைக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை இல்ல, சொந்தக்காரங்க கூடயும் பிரச்சனை இல்ல. யோ ஒன்னு. குட் மார்னிங் மேடம். இவன் விக்ரமோட பழைய டிரைவர் ஆச்சு. இவன் இங்க என்ன பண்றான்? காவேரி அண்ணி, நான் ஹால்ல தான் இருக்கேன். சரிம்மா. அம்மா, அது வந்து என்னன்னா, நான் திருச்சியிலிருந்து வரும்போது விக்ரம் சாரை பார்த்தேன். விக்ரமா? விக்ரம் இப்ப எங்க இருக்கான்? கார்ல தான் இருக்காரு. எத்தனை தடவைக்கா கால் பண்றது? இத சொல்லதான் காலையிலேயே போன் பண்ணியா? அது இல்லக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டருக்கா. நான் உனக்கு ஷேர் பண்ணுக்கா, அதுக்கு தாக்கா போன் பண்ணேன். அது என்னன்னாக்கா, நேத்து நானு ரோட்ல ஒத்தையில நடந்து வரும்போது நம்ம விக்ரம பார்த்தக்கா. அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே அவனை தொக்கா தூக்கிட்டு போய் காலி பண்ணிடலான்னு தான் ரவுடி மார்க் ரவிக்கு நான் போன் பண்ணக்கா. ஆனா பசங்க வர்றதுக்குள்ளேயே அந்த விக்ரம் என் கண்ணு முன்னாடியே ஒரு கார்ல ஏறி சர்ன்னு போயிட்டாக்கா. டேய் புலி, உனக்கு வெக்கமா இல்லையாடா? நீ எல்லாம் எதுக்கு மீச வச்சுக்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு திரியற? என்ன விக்ரம பார்த்தேன்னு சொன்னா பாராட்டுன்னு பார்த்தா இப்படி கண்ணா பின்னாடி திட்டுது. டேய் புலி, இப்படி கண்ணுல சிக்கனவன கோட்டை விட்டுட்டு இப்ப எனக்கு போன் போட்டு வேற கதை சொல்லிட்டு இருக்கியா? போனை வச்சு தொலை. கதை சொல்றதுக்கு போன் பண்ணலக்கா, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறக்கா. டேய், எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்புறமா போன் பண்ணி சொல்லு. இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்ப எனக்கு லாயரோட மீட்டிங் இருக்கு. வெய் போன. அக்கா அக்கா அக்கா. 6 மணிக்கு வர சொன்ன லாயர் இவ்வளவு லேட்டா வரான். இவெல்லாம் என்ன லாயரோ? அக்கா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு கால் பண்ணாக்கா, முக்கியமான மீட்டிங்ல இருக்க, அப்புறம் பேசுன்னு சொல்லுதே. இதை விட அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்கா இருக்கும்? அண்ணி, கெட்ட கனவா இல்ல நல்ல கனவான்னு தெரியல. சாரி அண்ணி, நான் கண்ட கனவால
காஃபிய வேற தட்டி விட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். போனா போகுது, ஒரு காஃபி தானே. சரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் கீழே கொட்டின இந்த காஃபியை க்ளீன் பண்ணிடுறேன். அண்ணி அண்ணி பரவாயில்ல அண்ணி, நானே காஃபிய க்ளீன் பண்ணிடுறேன். நீங்க போங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல காவேரி, இந்த கிளீனிங் ஒர்க்ல நான் பாத்துக்கிறேன். நீ ஏற்கனவே பதட்டமா இருக்க, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. போ. அண்ணி 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 நான் பாத்துக்கிறேன் அண்ணி, நீங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீ போ. நான் பாத்துக்கிறேன், நீ விடு காவேரி. மேடம் மேடம் சார் இன்னும் எந்திரிக்கல மேடம். நீங்க வந்து அவரை எழுப்பி கூட்டிட்டு போங்க மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? வாங்க மேடம், நான் எழுப்பினா தப்பா இருக்கும். நீங்க வந்து கூப்பிடுங்க மேடம். வாங்க மேடம். விக்ரம்க்கு நான் இப்ப அவன் சொத்தை அபகரிக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆமா மேடம். விக்ரம் மகா உயிரை எடுத்துருவோம். ஒண்ணு இல்லையா, சும்மாவா? என்னன்னு காட்டு. அண்ணி வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ். காவேரி, ஏன் இப்படி பண்ற? எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கிற? அது என்னன்னு காட்டு. அதெல்லாம் எதுவும் இல்ல அண்ணி, சும்மாதான் அண்ணி. காவேரி, நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற. நான் உனக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மா, ஃப்ரெண்ட் எல்லாமே நான் தான். சொல்லப்போனா நானும் நீயும் ஒண்ணுதான். அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? நீயே யோசிச்சு பாரு. உன்னோட உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி நான் என்னைக்காவது ஏதாவது பேசியிருப்பேனா? அப்படி இருக்கிறப்ப இப்ப நீ இதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ காவேரி, எப்பவுமே நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அது என்னன்னு நீயே காட்டு. அண்ணி, இந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து நானே ஒரு பெரிய குழப்பத்துல தான் அண்ணி இருந்தேன். இத காட்டி நானும் உங்களை குழப்ப வேண்டாம் தான் அண்ணி நினைச்சேன். குழப்ப வேண்டாம் நினைக்கிறியா? அப்பவே நான் சொன்னேன்ல. சரி காட்டு காவேரி. அண்ணி ப்ளீஸ். என்ன இது? உன் கழுத்துல தாலி இருக்கு? அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன காவேரி இது? இந்த போட்டோவை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆமா, இந்த போட்டோ உன் கையில எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தாங்க? அண்ணி,
போட்டோ ஹால்ல இருந்துச்சு அண்ணி. அங்கிருந்து தான் அண்ணி நான் எடுத்தேன். அது எப்படி அங்க வந்துச்சுன்னு சத்தியமா தெரியாது அண்ணி. அண்ணி, இப்போ நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நானும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா கழுத்துல தாலி இருக்கு. ஆனா அது உண்மையா இல்லையா, இந்த போட்டோக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியல அண்ணி. அண்ணி, இந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. ஒரு மாதிரி என்னென்னமோ யோசனையாவே இருக்கு. மனசு கிடந்து படபடன்னு துடிக்குது அண்ணி. நைட்டெல்லாம் சுத்தமா தூங்கவே முடியல. அதான் நீங்க வந்து எழுப்புனதும் கனவா நிஜமான்னு தெரியாம ஒரு மாதிரி அப்படியே பதறி அடிச்சுட்டு எழுந்தேன் அண்ணி. நான் அதான் காஃபிய தெரியாம தட்டி விட்டேன், சாரி. ஐயோ காவேரி, காஃபிய விடு. அதுவா இப்ப பிரச்சனை? நானே நம்ம ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறோன்னு குழம்பி போயிருக்கேன். டாக்டர் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னதை நம்பி உங்க அண்ணன் உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு போட்டோ கைக்கு கிடைச்சி பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்கு. காளிமுத்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டாரா? யாருன்னு சொன்னது உங்களுக்கு? அது நம்ம பசங்க தான். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நேத்து ஈவினிங்கே காளிமுத்துவை பிடிச்சு வச்சிட்டாங்களாம். ஐயோ, நைட்டு ஃபுல்லா மார்க்கெட்லயே வச்சிருந்திருக்காங்க. எனக்கு அதை கேட்டதுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி திட்டிட்டு தான் வரேன். அண்ணா, காளிமுத்து பணத்தை திருடி இருப்பாரான்னு என்னால நம்ப முடியலண்ணே. நீங்க நம்புறீங்களா அவர் பணம் எடுத்திருப்பாருன்னு? எனக்கும் அவர் பணத்தை எடுத்திருப்பாருன்னு தோணலம்மா. இருந்தாலும் விசாரிக்காம டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாதுல்ல. அதான் சிவா கிட்ட போய் முதல்ல என்ன நடந்ததுன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். அண்ணா, இந்த விஷயம் முருகனுக்கு தெரியுமா? தெரியலம்மா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் முருகனுக்கு ஃபோன் பண்ண, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. சுவிட்ச் ஆஃபா? இந்த நேரம் பார்த்து அவன் எங்க போனா என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியல. முருகன் இந்த நேரத்துல எங்க போயிருப்பாரு? முருகன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இதுல வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. காளிமுத்து ஐயா பணத்தை திருடி இருக்கவே மாட்டாரு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி போனா, நான் கிளம்புறேன். இத நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரிங்க, நீங்க போய் என்னன்னு பாருங்க. ஏங்க, காவேரி சொன்ன மாதிரி காளிமுத்து கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டாருன்னு தான் எனக்கும் தோணுது. எதுக்கும் நல்லா தீர ஒரு தடவை விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. சரிம்மா, அத நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? அண்ணா, அண்ணா, நானும் உங்க கூட மார்க்கெட்டுக்கு வரவா? மார்க்கெட்டுக்கா? நீ எதுக்குமா? அண்ணா, இல்லண்ணே, காளிமுத்து ரொம்ப பாவம்ண்ணே. நான் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருப்பாரு. என்ன நடந்துச்சுன்னு கூட விசாரிக்கலாம். அதான் நான் போறேன்லம்மா, நான் போய் பாத்துக்கிறேன். நீ வேற எதுக்காங்க? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நானும் உங்க கூட வரேண்ணா, ப்ளீஸ். ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே காளிமுத்துவ நினைச்சா பாவமா இருக்கு. அவர் சைடு 2 பேர் இருந்தா தானே அங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மை முழுசா வெளியில வரும். அவளையும் கூட்டிட்டு போங்க. நானா உனக்கு திருப்பி பண்ற வரைக்கும் நீ எனக்கு போன் பண்ண, அவ்வளவுதான் உனக்கு கொன்னே போட்டுருவேன். வெயிடா போன. காலையிலேயே உயிர் எடுத்துட்டு இருக்கான். என்னமோ இழவு விழுந்துட்ட மாதிரி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அக்காவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. ஏன் இவ்வளவு கோவப்படுது? போன கட் பண்ணுது, பேசவே விட மாட்டேங்குதே. அக்கா காலையிலே இவ்வளவு டென்ஷனா இருக்குதுன்னா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாம அங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
சாரி மேடம். நான் சரியா பார்க்காம கைப்பட்டு விழுந்துருச்சு. சாரி மேடம். மேடமா? எதுக்கு இவன் என்ன மேடம்னு சொல்லிட்டு இருக்கான்? அந்த டிரைவர் எதுக்காக சம்மந்தம் இல்லாம இந்த வீட்டுல வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போறான்? யாரு இவங்க? நாம எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த மேடம் நம்மள மிரண்டு போன மாதிரி பாக்குறாங்க. சரி, எதுவா இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டுருவோம். மேடம், நீங்க யாரு மேடம்? என்னது? நான் யாரா? விக்ரமுக்கு என்ன தெரியலையா? ரொம்ப குழப்பறானே. ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி பெருசா ஏதாவது பிளான் பண்றானோ? எதுக்கும் நாம கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். மேடம், நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். போ போ, கிளம்பு போ. சார் மேடம், இது எந்த ஏரியா மேடம்? எந்த ஏரியாவா? என்னது, இது கூடவா விக்ரமுக்கு தெரியாது? ஒருவேளை இவன் நடிச்சாலும் இது இவன் வீடுன்னு கூடவா இவனுக்கு தெரியாது? சொல்லுங்க மேடம், இது எந்த ஏரியா? ஐயோ, போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சார்ஜர் ஏதாவது கிடைக்குமா? மேடம் சொல்லுங்க மேடம், எந்த ஏரியா இது? இது இது மேடம், வீட்டுக்கு போன் பண்ணணும். என் போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க எங்கேயாவது போன் கொஞ்சம் சார்ஜ் பண்ண முடியுமா? வீட்டுக்கா? இவன் என்ன கலாய்க்கிறானா? நாம எதுவும் பண்ண வேண்டாம், பேசாம இவன் ரூட்லயே போவோம். இதுவும் நல்லதுக்கு தான். போனை சார்ஜ் போட்டு யார்கிட்ட பேசுறான்னு பாக்கலாம். இரு, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, ஓகே மேடம். விக்ரம் ஏதோ பெருசா பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கான். அந்த பிளான் என்னன்னு கண்டுபிடிக்காம நாம் அவசரப்பட்டு வாய் விட்டுற கூடாது. பொறுமையா இவன் போற ரூட்லயே போவோம், அதுதான் சரி. இந்த போன் வேற சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. டைம் வேற ஆகிக்கிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட போன் பேசி முடிச்சதும் உடனே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஈஸ்வரன் என் வீட்டுக்கு தான் போகணும். இவ வேற வந்துட்டாளா? போச்சு. விக்ரம் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவ்வளவுதான். சலங்கையை கட்டின மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவா. என்ன பண்றது? மேடம், எனக்கு பயமா இருக்கு மேடம். சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் இடையில மாட்டிக்கிட்ட மான் மாதிரி மாட்டிக்கிட்ட நிக்கிறேனே மேடம். என்ன மேடம் இப்படி கொண்டு வந்து கோத்து விட்டுட்டீங்க? விக்ரம் நம்ம 2 பேரையும் கொல்ல போறான் மேடம். பயப்படாதீங்க வக்கீல். விக்ரம் நம்மள கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை காலி பண்ணிடுவேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். என்ன இவங்க முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு? பாக்குற பார்வையே சரியில்லையே. ஏதாவது திருட்டுத்தனம் பண்றாங்களோ? வக்கீல் வேற இங்க வந்திருக்காரு. ஹலோ அப்பா. ஏ முருகா, எங்க பாருக்க நீ? டேய், நான் இங்கதான் இருக்கேன். ஏன் நேத்து நைட்ல இருந்து உனக்கு எத்தனை வாட்டி நான் போன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏண்டா, என்னாச்சு? ஏ முருகா, நம்ம காளிமுத்து அண்ணனா? என்ன காளிமுத்து அப்பாக்கு என்னாச்சுடா?
அப்பாவா? என்ன சொல்லிட்டு போறான் இவன்? ஒண்ணும் புரியலையே. மேடம் ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க மேடம். இந்நேரம் நீங்க விக்ரம ஷூட் பண்ணி இருந்தா நம்ம 2 பேருக்கும் ஆபத்தா முடிஞ்சிருக்கும் மேடம். வக்கீல் சார், விக்ரம கொல்லாம விட்டாதான் எனக்கு ஆபத்து. இப்ப இவன் கதையை முடிக்கிறேன். மேடம் அங்க பாருங்க மேடம். அவங்க ஏன் அப்படி நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க? நாம வரும்போது கூட ஒரு வார்த்தை பேசலையே. யோசிக்க யோசிக்க டவுட் மேல டவுட் வருது. அக்காவுக்கு போன் பண்ணி விக்ரம பார்த்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அக்கா கட் பண்ணி விடுத. இதுல விக்ரம பார்த்தேன்னு வேற சொல்லுது. உண்மையை சொல்லுதா இல்ல கதை விடுதான்னு தெரியலையே. இங்க பார்த்த விக்ரம் அதுக்குள்ள எப்படி சென்னைக்கு போனா? அது 1 மாசமா வீட்டுக்கு வராதவன் எப்படி சென்னைக்கு போனா? அக்கா என்கிட்டயே போய் பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அக்காவுக்கு போன் பண்றதுல ஒரு யூஸும் இல்ல. முதல்ல ஒரு லாரியவோ பஸ்ஸவோ புடிச்சு நேரா சென்னைக்கு போய் அக்காவை நேர்ல பாத்திர வேண்டியதுதான். என்ன மேடம் இது? கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்காக தான் எனக்கு போன் பண்ணி காலையில 6 மணிக்கு வர சொன்னீங்களா? நான் இதுக்காக உங்களை வீட்டுக்கு வர சொல்லல. விக்ரம் பேர்ல இருக்கிற ட்ரஸ்ட என் பேருக்கு மாத்திர விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் வர சொன்னேன். அதுக்குள்ள அந்த விக்ரம் வந்து தொலைஞ்சிட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? நல்ல வேளை மேடம், விக்ரம் சரண பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. ஏதோ நல்ல மூட்ல இருந்திருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் என்ன யாருன்னு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு போயிட்டாரு. இல்லன்னா அவ்வளவுதான், பார்த்த இடத்துலயே என்ன கொன்னே போட்டிருப்பாரு. ஐஸ்வர்யா வர கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. எதுவா இருந்தாலும் அவ போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இவங்க 2 பேரும் நான் வந்ததுல இருந்தே ஒரு மார்க்கமாவே இருக்காங்க. எனக்கு தெரியாம ஏதோ திருட்டு வேலை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணட்டும், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இது வரேங்க. மேடம், இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏதாவதுன்னா நான் கால் பண்றேன். தலையிட வேண்டாம், அவரே விசாரிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லிடுவாரு. எல்லாரும் அமைதியா இருங்க. வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். அம்மா அழாதீங்க. இங்க பாருங்க, நான் நடந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எனக்கு அப்பா மேல முழு நம்பிக்கை இருக்குமா.
அவர் இந்த மாதிரி ஒரு தப்ப எந்த காலத்திலயும் பண்ணவே மாட்டாருமா. அம்மா நீங்க கொஞ்சம் அழாம இருங்க, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா என்ன சிவா, என்ன நடந்துச்சு? விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேண்ணே. காளிமுத்து, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ணா, பாதிக்கப்பட்டவர்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். நீங்க பணத்தை திருண்டவர்கிட்ட போய் கேட்குறீங்க. இவானே, என்னண்ணே நீங்க ஐயா முழுசா விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே காளிமுத்தனை தான் திருடனாருன்னு சொல்றீங்க. பஞ்சாயத்துல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்புண்ணே. டேய், எனக்கு மட்டும் என்ன ஆசையாடா? நான் எல்லாத்தையும் முழுசா விசாரிச்சுட்டு தான்டா சொல்றேன். நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, காளிமுத்துக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் சேர்த்து தான். ஏன்னா காளிமுத்து வேற இல்ல, நாங்க வேற இல்ல. அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. என்ன பண்றது, அடுத்தவங்க பணத்து மேல ஆசைப்பட்டாரு. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. ஒரு காலத்துல கூட அடுத்தவ காத்து பணத்துக்கலாம் ஆசைப்பட்டதில்லை. பஞ்சாயத்துல இப்படி ஆளுக்கு பேசினா ஒரு முடிவுக்கும் வர முடியாது. எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நான் யார பேச சொல்றேனோ அவங்க பேசுங்க. முருகன் கூப்பிடுறான். மேடம், விக்ரம் சார் வீட்ல இருக்காரா? நினைச்ச மாதிரியே போட்டு கொடுத்துட்டானே. விக்ரமா, அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சே, இப்ப வந்து கேக்குற? ரொம்ப நாளா? என்ன மேடம் சொல்றீங்க? இப்பதான் டிரைவர் குமார் விக்ரம் சாரை வீட்ல இறக்கி விட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு என்ன டியூட்டி மாத்தி விட்டு போறாரு. இல்லப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டனா? கொஞ்ச நேரம் தான், ஏதோ லைட்டா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பழைய டிரைவர் மணி தானே? ஆமா சார். என்ன தெரியலையா? நான் தான் கார் டிரைவர் மணி சார். இப்பதான் சார் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் சாரை டிராப் பண்ணிட்டு குமார் போனாரு. விக்ரம் சாரு கார்ல பணத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிதான் குமார் என்னை டியூட்டி மாத்தி விட்டுட்டு அவரு போயிட்டாரு மேடம். இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் பா. எது திருச்சியில இருக்கிற அந்த மலைக்கோட்டையா? அதேதானா அதேதானா அதே மலைக்கோட்டை தானா. அங்க கிட்டத்துல ஒரு காந்தி மார்க்கெட் இருக்குல்ல, அங்கதான் போகணும். கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே, போலாமாண்ணே? என்ன பேசுறாங்க? என்னாச்சுண்ணா? அண்ணா, காந்தி மார்க்கெட் அர்ஜென்டா போகணும்னு சொல்றேன். நீங்க ஏன் எதுவுமே சொல்லாம என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? அண்ணா, ஆட்டோ வருமா வராதண்ணா? என்ன தலைவா, காலங்காத்தாலே சரக்கு போட்டுட்டியா? ஆட்டோவை மணிக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா, காமெடியா? அண்ணா, நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா. காந்தி மார்க்கெட்டுக்கு நான் உடனே போகணும். நீங்க வர்றீங்களா வரலையா அதை சொல்லுங்க. ஆளை பார்த்தா படிச்சவன் மாதிரி டீசெண்டா தான் இருக்கான். ஆனா சென்னையில இருந்துகிட்டு திருச்சிக்கு ஆட்டோ வருமான்னு கேக்குறான். ஒருவேளை மண்டக்குள்ள ஏதாவது கோளாறா இருக்குமோ? அண்ணா, என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன பணம் எதுவும் தரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எக்ஸ்ட்ரா கூட தர்றேன்னா. அண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே, நான் உடனே போய் தான் ஆகணும். வாங்கண்ணா, போலாண்ணே. அண்ணா, வாங்கண்ணே. பிரதர், இந்த ஆட்டோ காந்தி மார்க்கெட்டுக்கு வராது. நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்க. அண்ணா, காந்தி மார்க்கெட் இதோ பக்கத்துல தானே இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம போயிடலாம். கொஞ்சம் வாங்கண்ணே, அர்ஜென்ட்ண்ணே. யோ, என்னையா காலையில வந்து சாவடிச்சிட்டு இருக்க? அதான் ஆட்டோ வராதுன்னு சொல்லி.
அதோ விக்ரம் முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். பையனை டீ வாங்க கடைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, காளிமுத்து பணம் கேட்டார் இல்லையா, அவருக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி பணம் கேட்டேன். என் போன்ல சரியா சிக்னல் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் போன் பேசினேன். அவரும் 1 மணி நேரம் பொறுத்துக்குங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. நான் சரின்னு சொல்லிட்டு கல்லாவுக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரம்லாம் இல்ல, 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள பையனும் கடையில இருந்து டீ வாங்கிட்டு வந்துட்டான். காளிமுத்துவும் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாப்ல. ஆனா அப்பவே அவர் முகம் ஏதோ பதட்டமாவே இருந்துச்சு. ஐயா, நான் டீ வாங்கிட்டு வரும்போது கடையில இருந்த காளிமுத்து போன்ல பேசிட்டு இருந்த அண்ணாச்சியே பாத்துட்டு இருந்தாருன்னு சொன்னல. அதுக்கப்புறம் அவரு தப்பு செய்யற மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்தாருயா. நான் ஏன் இவர் இப்படி பாக்குறாருன்னு கவனிச்சுக்கிட்டே டீயோட வந்தேன்யா. அப்போ காளிமுத்து என்ன செஞ்சாருன்னா, கோணிக்கடியில இருந்த சாவியை எடுத்து கல்லாப்பட்டியை திறந்து பணத்தை எடுத்து தன்னோட மடியில கட்டிக்கிட்டாரியா. நான் காளிமுத்து ஏன் இப்படி பண்ணாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை அண்ணாச்சி தான் எடுத்துக்க சொன்னாரோன்னு நினைச்சேயா. அப்ப அண்ணாச்சி போன்ல பேசிட்டு திரும்ப வந்தாரியா. நான் 2 பேருக்கும் டீயை கொடுத்தேன்யா. காளிமுத்து டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டாரியா. போய் சொல்றாங்க ஐயா. ஐயா, நான் டீ குடிச்சிட்டு திரும்ப வரும்போதுதான் முதலாளி என்ன போன்ல பேசிட்டு கல்லால வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் தான் அவரோட முகமே மாறிச்சு. என்னாச்சுன்னு கேட்டேன். கல்லால இருந்த பணத்தை காணும்னு சொன்னாரியா. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இப்போ அவருக்கு எதிரா பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்பா பணத்தை திருடலன்னு நிரூபிக்கும் போது எனக்கு அப்பவே தெரியும் இவர் எடுத்திருக்க மாட்டாருன்னு அதே வாயாலேயே சொல்லுவாங்க பாருங்க. இவ்வளவு நாளா நீங்க எங்க பாஸ் போனீங்க? நீங்க இல்லாம கம்பெனியே ஸ்தம்பிச்சு போச்சு தெரியுமா? நீங்க இல்லன்ன உடனே அங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது பாஸ். அத பத்தி கேட்கலாம்னு வந்தா நீங்க போன்ல பிஸியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாஸ், என்கிட்ட கூட சொல்லாம எங்க பாஸ் போனீங்க? நீங்க ஒரு போன் கூட பண்ணல. நான் போன் பண்ணாலும் உங்களை ரீச்சே பண்ண முடியல. ஐயோ, இவனுங்க 2 பேரும் என்னதான் பேசிட்டு இருக்கானுங்க? எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு ஒரு தகவலும் இல்ல. என்ன பாஸ் நீங்க எங்களை இப்படி தவிக்க விட்டு போயிட்டீங்களே பாஸ். சரி பாஸ், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அது போதும். மேடம், ஒய்ஃப் நல்லா இருக்காங்கல்ல? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? வைஃபா? நாம இருக்கிற பிரச்சனையில இவ வேற குறுக்க புந்து குழப்பிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது ப்ரோவை தேடி கண்டுபிடிச்சிடணும். இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான். அக்கா, ஏதாவது பண்ணி அப்பாவை காப்பாத்துங்க அக்கா. அப்பா பாவம்க்கா.
ஐயா கிட்ட சொல்லி அவரு பணத்தை திருடலன்னு சொல்லுங்கக்கா ப்ளீஸ். அக்கா சொல்லுங்கக்கா. செல்வி, நான் பேசிக்கிறேன் செல்வி. நீ எதுக்கு கவலைப்படுற? நீ அழுதா அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லு? பாவம்ல, நீ அழறத பார்த்து இவங்களும் அழறாங்க பாரு. நீங்க தானே வரத பாத்துக்கலான்னு தைரியமா இருக்கணும். நீங்களே உடைஞ்சு போனா எப்படி? நீங்க கொஞ்சம் அழாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். சார், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப எதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் சாரா? முதல்ல நீங்க யாருங்க நீங்க? எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம வந்து நின்னுட்டு என்ன பாசு பாசுன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? நான் யாரா? பாஸ், என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் உங்க. ஐயோ பாஸ், நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாத மாதிரி ஏதாவது நடிக்கிறீங்களா பாஸ்? நான் தான் உங்க. ஹலோ, இத பாருங்க, நான் போன்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா? ப்ளீஸ் போங்க நீங்க. பாஸ், நான் அதை விட முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் பாஸ். ஐயோ போயா அந்த பக்கம், சும்மா கடுப்பேத்தாம. முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது இல்லாம சும்மா பாஸ் பாஸ்ன்னு சொல்லி கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. என்ன? ஐயோ, இந்த விக்ரம் வேற பெருமாள் கிட்ட எதையோ சொல்லிட்டு போறான். இவனுங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு என்ன பிளான் பண்றானுங்கன்னு தெரியலையே. பெருமாள் எதுக்கு இப்ப யூ-டர்ன் போட்டுட்டு கிளம்புறான்? விக்ரம் போன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லிருப்பானோ? இருக்கும் இருக்கும். இந்த பசங்க விக்ரம தூக்கும் போது இந்த பெருமாள் உள்ள புகுந்து அதை கெடுத்து விட்டுற போறான். இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? மூர்த்தி, சொல்லு சிவா. நாம நினைச்ச மாதிரி பிரச்சனை எவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்தது பெரிய விஷயம் இல்ல. நாம ஆசைப்பட்ட மாதிரி காளிமுத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்து பஞ்சாயத்தை கலைக்கணும், விட்டுறக்கூடாது. அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் சிவா. ஆனா நம்ம யாருக்கு பொறி வச்சோமோ அந்த முருகன் இன்னும் வந்து சேரலையே. அவ வருவான் மூர்த்தி. அவங்க அப்பனுக்கு ஒண்ணுனா எங்க இருந்தாலும் ஓடோடி வருவான். நீ அண்ணங்கிட்ட பேசு, அவன் வர்றானோ இல்லையான்னு மட்டும் பாரு. நீங்க எல்லாரும் காளிமுத்து தான் பணத்தை திருடி இருக்கான்னு முழுசா நம்புறீங்க. அதனாலதான் தீர்ப்பை உடனே சொல்லுங்கன்னு அவசரப்படுத்துறீங்க. ஆனா பஞ்சாயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவை சொல்லிட முடியாது. 4 விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு சின்ன பையன் சொல்ற சாட்சியை வச்சுக்கிட்டு பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியாது. டேய், இதோ வரான் பாரு. இவனை தாண்டா நம்ம தூக்க போறோம். தூக்க போறோமா? மட்ட பண்றன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு தூக்க போறான்னு சொல்ற? ஏய், இவன் யாரா? ஆர்வ கோளாறு. இந்த ஏரியால வச்சு மட்ட பண்ண கூடாதுன்னு மேடம் சொல்லிடுச்சு. இவனை இந்த இடத்துல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் நம்ம இடத்துல வச்சு, இல்லனா சிட்டிக்கு வெளில வச்சு பொழக்க போறோம். புரியுதா? இப்ப நான் சொல்றத மட்டும் நீ செய். சரியா?